வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். சாந்தி யோகம் என்ற சாந்தி தவத்தின் மகத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்ற கேள்விக்கு ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த சாந்தி தவம் வேதாத்திரியம் அல்லாத மற்ற யோக மையங்களில் இல்லை என்று சொல்லலாம். குறித்த விளக்கங்கள் கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இதற்கு பதிலாக சில பயிற்சி முறைகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது ஏன் எதற்காக என்ற விளக்கத்தையும் நாம் இங்கே பார்க்கலாம். நம்முடைய குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தன்னுடைய காலத்திலேயே இந்த சாந்தி தவத்தை கற்றுக்கொண்டார். அவருக்கு அவருடைய குருவால் பரஞ்சோதி மகான் என்ற குருவால் வழங்கப்பட்டது. அந்த காலத்திலேயே, அதாவது மகர்ஷி தவத்தை கற்றுக்கொண்ட காலத்திலேயே இந்த சாந்தி தவம் நடைமுறையில் இருந்தது. அதை அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் வேதாத்திரியத்திலும் அதை இணைத்துக் கொண்டார். அந்த மகிமையை நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை ஒரு பாடமாகவும் வைத்துவிட்டார். அடிப்படையாகவே தீட்சை எடுத்துக்கொண்ட எல்லோருக்குமே இந்த சாந்தி தவம் தருவது கட்டாயமாக்கப்பட்டது. ஏனென்றால் வேதாத்திரியம் நேரடியாகவே சக்தியை ஆக்னை உயர்த்தி பெருக்கித் தருகிறது. மற்ற எந்த தவ மையங்களிலும், தவ நிலையங்களிலும், யோக மையங்களிலும் இந்த அடிப்படை விஷயம் நிகழ்வதில்லை. அவர்கள் ஒரு வழியில் இந்த ஆக்னை தீட்சையை அவர்களாகவே செய்து கொள்ளும்படி கற்றுத்தருகிறார்கள். எப்படி என்றால், ஒரு தவசாதகர் ஒரு பயிற்சி மூலமாக தன்னுடைய மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கின்ற குண்டலினி மகாசக்தியை எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதாவது தவசாதகர் தானாகவே அந்த குண்டலினி சக்தியை எழுப்பிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதற்கான வழிமுறையை இந்த குருமார்கள் தருகிறார்கள். நினைவை செலுத்துவதன் மூலமாகவும், மூச்சு பயிற்சி மூலமாகவும், முத்திரைகள் மூலமாகவும், உடம்பை அசைத்து நெளித்து உருவாக்கிக் கொள்வது மூலமாகவும் இந்த மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கின்ற குண்டலினி மகாசக்தியை தூண்டுதல் கொடுத்து எழுப்ப வைத்து ஆக்னைக்கு உயர்த்துகிறார்கள். இதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த குண்டலினி மகாசக்தி உடனடியாக வேறு எந்த வகையிலும் எழும்பிடாது. தொட்டு தரும் தீட்சை வழியாகத்தான் ஒரு குரு தன்னுடைய சக்தி வழியாக அதை தூண்டி கையோடு இழுத்து கொண்டு மேலே வந்து ஆக்னைக்கு வைத்து விடுவார். அந்த நொடியிலிருந்து நாம் அந்த குண்டலினி மகாசக்தியை அங்கே உணர்வாக பெற முடியும். இது தொட்டு தரும் தீட்சையாக இருக்கிறது. வேதாத்திரியத்திலும் இதுதான் இருக்கிறது. ஆனால் மற்ற எந்த ஒரு தவ மையங்களிலும் இப்படியான தீட்சை வழங்கப்படுவது இல்லை. ஏதோ ஒரு சில மன்றங்களில் தருவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் தெளிவாக அறிய முடியவில்லை. மற்றபடி இந்த தவசாதகர் தன்னுடைய பயிற்சி வழியாகத்தான் இந்த குண்டலினி மகாசக்தியை எழுப்பிக் கொள்ளும் தேவை இருக்கிறது. இதனால் அவர்களுக்கு இந்த சாந்தி தவம் அல்லது சாந்தி யோகம் குறித்த அவசியம் ஏற்படுவதில்லை. யாரோ ஒரு சிலருக்குத்தான் அந்த குண்டலினி மகாசக்தி ஆக்னைக்கு வந்து நின்று சக்தியை தேக்கித் தரும். இந்த சக்தியை தேக்கம் ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது அது இயல்பானது. இதுவரை எழுப்பப்படாத குண்டலினி தன் ஆற்றலை, அதீத ஆற்றலை உடனடியாக உடல் சக்தியாக மாற்றிக்கொண்டே இருந்தது. அதை மாற்றி அமைத்து, அதனுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைத்து ஆக்னையை வைக்கும் பொழுது சக்தி சேமிப்பாகிறது. யோகத்திற்கு, யோக உயர்வை தரக்கூடிய ஆற்றல், தெய்வீக ஆற்றல் இருப்பாக தேங்குகிறது. இந்த தேக்கம் நின்ற ஆற்றல் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்பட வேண்டும். அதற்கு இந்த உடலும் மனமும் பழக வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த சக்தி தேக்கம் நமக்கு தலைபாரமாக ஆரம்பிக்கும். தலைபாரம் ஆரம்பித்து உடல் பதற்றம், கண் சொருகுதல், மயக்கம், இப்படி ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். உடல் சூடும் வந்துவிடும். கண் எரிச்சல், நாக்கு எரித்தல், பல்வலி, இப்படி ஒவ்வொன்றாக வெளிப்படும். கை கால்களில், மூட்டுகளில் வலி, தோல் எரிச்சல் என்று கூட உருவாகிவிடும். இரவு தூக்கமின்மை இருக்கும், கனவு தொல்லை இருக்கும். இப்படி பல வழிகளில் அந்த சக்தி தேக்கம் பிரச்சனைகளை உண்டாக்கும். பெரும்பாலருக்கு அப்படி நிகழ்வதில்லை. ஏனென்றால் குண்டலினி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்களுக்கு எழும்பி வரும். ஆனால் யாரோ ஒரு சிலருக்கு
அந்த சக்தி மேலெழுந்து நின்று ஆக்னியில் தேங்க ஆரம்பித்துவிடும். இது யோகத்தில் மட்டுமல்ல, பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு கூட நிகழ்ந்துவிடும். ஒரு பக்தியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஒரு நபருக்கு அந்த சக்தி, குண்டலினி என்ற சக்தி எழும்பாமலேயே அந்த சக்தியை ஆக்னியில் தேக்கி வைக்கும் என்று சொல்லலாம். குண்டலினி எழும்புவதில்லை, ஆனால் அந்த ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றாமல் ஆக்னியில் தேக்கி வைக்கும். அவர்களுக்கும் இந்த உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகள் உருவாகிவிடும். அவர்களும் பல வழிகளில் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் வேதாத்திரியத்தில் துட்டத்தரும் தீட்சை என்பதால் உடனடியாக குரு வழியாக ஆக்னியில் நாம் அங்கே சக்தியை கவனிக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு குறுகுறுப்பு, ஒரு எறும்பு கடித்தல் போன்ற ஒரு வலி, ஒரு அழுத்தம், ஒரு சுழற்சி நமக்கு கிடைத்துவிடும். அதை ஆழமாக செய்ய செய்ய, அக்னி தவம் ஆழமாக செய்ய செய்ய 3 நாட்களில் அங்கே சக்தி தேக்கம் ஏற்பட்டுவிடும். அதன் பிறகு உடனடியாக நமக்கு சாந்தியோகம் என்ற சாந்தி தவம் கற்றுக் கொடுக்கப்படும். எதனால் என்று கேட்டால், சக்தி தேக்கத்தை அங்கே தேங்க விடாமல் அதை உடல் சக்தியாக மாற்றியாக வேண்டும். மாற்றப்படவில்லை என்றால் நமக்கு தொல்லைகளும் பிரச்சனைகளும் உருவாகும். ஏனென்றால் நம்முடைய உடலும் மனமும் பழகவில்லை. இந்த பழக்கத்தை நாம் கொண்டு வருவதற்காக அந்த சக்தியை மீண்டும் மூலாதாரத்திற்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. அப்படி கொண்டு வரும்போது அந்த அதீத சக்தி உடல் சக்தியாக மாறிவிடும். உடல் பிரச்சனைகள் எழாமல் உடலுக்கும் மனதுக்கும் தகுந்த ஒரு சக்தியாக மாறி சுகமாகிவிடும். அப்படி இல்லை என்றால் அந்த தொல்லைகள் அப்படியேதான் இருக்கும். அது மேலும் மேலும் நம்முடைய யோகத்தை கெடுக்கும் என்று சொல்லலாம். இங்கே பொதுவாக சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், எழுப்பப்பட்ட குண்டலினி மகா சக்தி கீழே வரக்கூடாது என்றுதான் சொல்லுவார்கள். ஒருவேளை வராமல் அவர்கள் ஆக்னியிலே இருந்தால் பைத்தியமாக மாறிவிடலாம். அந்த அளவிற்கு தாக்கம் அதிகமாகிவிடும் என்று சொல்லலாம். இது பயமுறுத்தல் அல்ல, உண்மையும் அதுதான். ஏனென்றால் நம்முடைய செயல் நடவடிக்கைகளில் நிதானம் தவறினால் மனமும் மூளையும் குழப்பமடையும். அந்த குழப்பம்தான் பைத்தியக்காரத்தனமாக மாறிவிடும். அந்த குழப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக சாந்தி யோகம் என்ற சாந்தி தவம் நமக்கு தரப்படுகிறது. இது அதீதத்தின் உச்சத்தில் தான் நடக்கும். சராசரியாக எல்லோருக்கும் வருவதில்லை. சாந்தி என்ற நிலை அவர்களுக்கு தெரியாது, வழங்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த பாதிப்பு நிச்சயம். ஆனால் தொட்டு தரும் திசை இல்லாத மற்றவர்களுக்கு இந்த சாந்தி அவசியமில்லை என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் இது தேவை. இந்த சாந்தி தவத்திற்கு பதிலாக இரவு சீக்கிரம் படுத்தல், மூச்சு பயிற்சி, கண்களை தேய்த்து விடுதல், கண்களில் ஈர துணிகள் சுற்றிக் கொள்ளுதல், இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அந்த வெப்பத்தை தணிக்கிறார்கள், சக்தியின் தாக்கத்தை தணிக்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் வேலை செய்யுமா என்று கேட்டால் இல்லை. மகர்ஷி அவர்கள், நீங்கள் ஒருவேளை ஆசிரியராக மாறினால் இப்படி கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுங்கள், சாந்தி தவம் என்ற சாந்தி யோகத்தை கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு இந்த சாந்தி யோகம் மிகுந்த நன்மையை அளிக்கிறது. ஆனால் இதன் மகத்துவத்தை நாமே தெரிந்து கொள்வதில்லை. நமக்கு ஆக்னை ஒழுங்காக செய்வதில்லை. அப்படி செய்தாலும் கூட வாரம் ஒரு நாள் சாந்தி யோகம் செய்வதில்லை. இப்படி இருக்கும் பொழுது மனமும் உடலும் ஒரு வகையான பாதிப்புக்கு உள்ளாகிறது. இயல்பான நடவடிக்கைகள் மாறுகிறது. நாம் அதை அறிவதில்லை. ஒரு பழக்கத்தின் வழியாக வழக்கம் போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்லாது வாரம் ஒரு நாள் நிச்சயமாக சாந்தியோகம் என்ற சாந்தவம் செய்தால் உடலும் மனமும் உற்சாகம் பெறும். தேக்கமுற்ற அந்த சக்தி உடல் சக்தியாக மாறி நமக்கு ஊக்கமளிக்கும். அடுத்தடுத்து யோகத்தில் உயர்வதற்கு நமக்கு வழி தரும். எனவே இந்த சாந்தி தவம் என்ற சாந்தி யோகத்தை நிச்சயமாக நாம் செய்து வர வேண்டும். வெள்ளிக்கிழமை மட்டும் என்று சொல்வார்கள். தேவைப்பட்டால் கூடுதலாகவும் செய்யலாம். எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த சக்தி தேக்கம் இருக்கிறது என்ற ஒரு உணர்வு வருகிறதோ அப்போதெல்லாம் இதை செய்யலாம். இந்த சாந்தி தவம் என்ற சாந்தி யோகம் நமக்கு கிடைத்த வரலாறை பார்த்தோமானால், அந்த காலத்தில் இந்த சாந்தி தவம் என்ற சாந்தி யோகம் கிடையாது. குண்டலினியை எழுப்புவதற்கே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லலாம். அந்த வகையில் மூலாதாரத்தில் எழுப்பப்பட்ட குண்டலினி
ஆக்னை சென்றடைய கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியான கடுமையான தவத்தை சித்தர்கள் செய்து வந்தார்கள். இந்த ஆண்டு கால கணக்கை கொண்டுதான் இந்த உலக வாழ்வியலில் சிக்கிக் கொள்ளாமல் தனியாக இருந்தார்கள். மேலும் உலக இன்பங்களில் ஆழ்ந்திருந்தால் மறுபடியும் இந்த குண்டலினியானது மூலாதாரத்தில் தங்கிவிடும், தானாக இறங்கிவிடும். அதற்கு வாய்ப்பு தராமல் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு உலக இன்பங்கள், உலக நடப்புகள் எல்லாவற்றிலும் விலகி இருந்து இந்த யோகத்தை தவமாக செய்து உயர்ந்தார்கள். அப்படியான சித்தர்களின் வழிபாடுதான், வழியில்தான் நமக்கு இப்போது யோகம் கிடைத்திருக்கிறது. அந்த காலத்தில் அப்படி தவம் செய்யும் பொழுது ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர்களாகவே திருத்தி வடிவமைத்த ஒரு தவம்தான் இந்த சாந்தி தவம் என்ற சாந்தி யோகம். சேமிப்பாக உபரியாக தேங்கி நிற்கின்ற அந்த சக்தியை மீண்டும் மறுபடியும் கீழே இறக்கி உடல் சக்தியாக மாற்றி நன்மை செய்து கொண்டு மறுபடியும் மேலே ஏற்றி பழக்கி இந்த உடம்பையும் மனதையும் அதற்காக தகுதி பெறச் செய்து இந்த யோகத்தில் பிரம்மதந்திரம் என்று சொல்லக்கூடிய துரிய சக்கரத்திற்கு உயர்த்தி இறை உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுதான் நமக்கு சாந்தி யோகம் என்ற சாந்தி தவமாக கிடைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த சாந்தி தவம் என்ற சாந்தி தவம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இன்னும் நாம் அந்த கால முறையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மாற்றம், தனி அறிதல் என்ற மாற்றம் நாம் வாழும் காலத்தில் கிடைக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதற்கு வாழ்நாள் பத்தாது என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த சாந்தி யோகம் அதை எளிமையாக்கிறது. வாழும் காலத்திலேயே நாம் யார், இயற்கை என்பது என்ன, இறை என்பது என்ன என்று புரிந்து கொள்ள, பிரம்மயானம் என்ற ஒரு முழுமையை நாம் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து நடந்து இந்த உலக இன்பங்களை அனுபவித்து வாழ வழி பிறக்கிறது. அத்தகைய மகத்தான தன்மையை இந்த சாந்தியோகம் நமக்கு அளிக்கிறது. அந்த காலத்தில் இந்த சாந்திதவம் இல்லாததால் சிவனை காணும் முன்னே சவம் ஆனார்கள் என்று ஒரு குறிப்புச் சொல் இருக்கிறது. சிவத்தை காண போய் சவமானார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு அந்த சக்தியின் தேக்கம் அவர்களை பாடாய் படுத்திருக்கிறது. இப்போது அந்த கவலை நமக்கு இல்லை என்று வேதாத்திரி மகர்ஷியும் சொல்லுகிறார். ஒரு சிலர் இந்த சாந்தவத்தின் சாந்தி யோகத்தின் மகிமையை அறிந்து கொள்ளாமல் இது வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அவர்களை அப்படியே விட்டு விடுவோம், தானாக திரும்பி வரட்டும். ஆனால் கற்றுக்கொண்டவர்கள் இந்த தவத்தை செய்யாமல் இருக்காதீர்கள். வழக்கமாக 6 நாட்கள் செய்யக்கூடிய எந்த தவமாக இருந்தாலும் கூட வாரம் ஒரு நாள் மட்டும் இந்த சாந்தி தவம் என்ற சாந்தி யோகத்தை செய்யுங்கள். உங்கள் மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த யோகத்தில் இன்னும் பலமாக முயற்சியாக உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு குரு இந்த பயிற்சியை ஒருவருக்கு தரும் பொழுது, சாந்தியோகம் என்ற ஒரு பயிற்சியை தரும் பொழுது அது இறங்குபடி தீட்சை என்று சொல்லப்படும். ஏற்றிவிட்ட அந்த குண்டலினி மகாசக்தியை மீண்டும் அதன் பாதையிலே கீழே இறக்கி கொண்டு வருகிறோம். இப்படி கொண்டு வரும் பொழுது மறுபடியும் அங்கே தேங்கி நின்று விடுமா என்று கேட்டால் இல்லை. ஒரு முறை எழுப்பப்பட்ட குண்டலினி எழுப்பப்பட்டதுதான். மீண்டும் பழைய இடத்திற்கு அது வராது, தேங்கி நிற்காது. ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த நினைவை நாம் அங்கே நிறுத்தி, மூலாதாரத்தில் நிறுத்தி சக்தியை மடைமாற்றுகிறோம், தேக்கத்தை சரி செய்கிறோம். அதுதான் இந்த சாந்தவத்தில் செய்யப்படுகிறது. அது மீண்டும் அங்கே தங்குவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. ஏனென்றால் அது எழுப்பப்பட்டு விட்டது, தன் இடத்தை மாற்றிக்கொண்டது. அது மீண்டும் அங்கே தேங்கி நிற்பதற்கு வழி இல்லை. எனவே பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஆக்னி தவம் செய்து தேக்கமுற்ற அந்த சக்தியை தாராளமாக இறக்கி உடலாற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. தேக்கத்தை அப்படியே விட்டுவிட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை. எனவே சாந்தி யோகம் நிச்சயமாக செய்து பழகிக்கொள்ள வேண்டும். எங்களை போன்ற ஒரு ஆசிரியர் இதை மறு தீட்சை என்றும் தருவார்கள். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட
ஒரு அன்பருக்கு, சக்தி தேக்கமுற்ற ஒரு அன்பருக்கு, அவருக்கு உதவும் வகையில் அந்த ஆற்றலை மறுபடியும் கீழே இறக்கி சமன் செய்து தருவோம். இதை இறங்குபடி தீட்சை என்று சொல்வது இல்லாமல் மறு தீட்சை என்று சொல்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அவனுடைய அந்த ஆற்றல் சக்தி மறுபடி கீழே இறங்கி சமனாகிவிடும். மீண்டும் அவர்கள் அந்த அகலை தவத்தை செய்து தன்னை உயர்த்திக் கொள்ளலாம். இந்த வகையில் ஒரு குரு நிச்சயமாக அவருக்கு வழிகாட்டியாக வேண்டியது அவசியமாகிறது. அதனால் எந்த வகையிலும் நீங்கள் குண்டலினியை நீங்களாகவே வைத்துக் கொள்ள முயற்சிக்காதீர்கள். ஒரு வழிகாட்டியாக குரு வைத்துக் கொள்ளுங்கள். குரு முன்னிலையில் அவர் பார்வையில் இதை செய்யுங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதற்கான விளக்கத்தை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.